ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஹாய். இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டர் ஃப்ரம் திருச்சியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 1 kg ப்ரோக்கன்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. மிக்ஸ்டு கலர் தான். இப்போ ப்ரோக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டில் தான் வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 to 3 டேஸில் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கன்ஸ் வந்து மிக்ஸ்டு கலரில் மிக்ஸ்டில் 1 kg கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த எடுத்து வைக்க போகிறோம். பார்த்தா தெரியும், இப்படி தான் இருக்கும் ப்ரோக்கன்ஸ். கேட்டது 1 kg மிக்ஸ்டில் ப்ரோக்கன்ஸு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதான் 1 kg ப்ரோக்கன்ஸ் மிக்ஸ்டு கலர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னுச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 kg வாங்கினீங்கன்னா 300 grams to 400 grams வந்து ஃப்ரீயாக வரும். 1 kgக்கு ஃப்ரீ கிடையாது, 1.5 kgக்கு தான் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 to 4 டேஸில் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ரெகுலராக ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் நிறைய பேர் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எஸ்டி கொரியரில் போடுறோம். எஸ்டி கொரியர் இங்கேருந்து தூரம் தான் கொரியரு. ப்ளஸ் பாக்ஸ் பேக்கிங் வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் தான் பேக் பண்ணுவேன். 1 kg அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணி தான் நம்ம வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன பாக்ஸ்னால் தான் மட்டும் நம்ம வந்து நார்மல் நம்ம ஸ்லேட் பென்சில் பாக்ஸில் பேக் பண்ணிகிட்ருக்கோம். மித்தபடி இந்த பாக்ஸ் தான் பேக் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணி 100 200 பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி தான் நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கேருந்து ட்ராவல் இருக்குது. டேப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டேப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டேப் பார்த்திங்கன்னா ஒரு டேப்பே பார்த்திங்கன்னா 80 rupees கிட்ட வருது. இது வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். இவ்வளோ இது இருக்கும். ஒரு டேப்பே வந்து 50 to 60 rupees வாங்குவாங்க. இது இந்த மாதிரி டேப் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே காஸ்ட் பாருங்கள். நீங்கள் இந்த டேப்பும் ரேட்டு தான். உங்களுக்கு வந்து டைரெக்டாக போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் போய் வாங்கும்போது அங்கே எவ்வளோ வரும், ஒரு பாக்ஸ் 10 ரூபா 12 ரூபான்ற ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் எது ஆர்டர் பண்ணாலும் ஷிப்பிங் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸே உங்களுக்கு 100 rupeesக்குள்ளே வந்துடும். அப்புறம் வந்து இந்த பாக்ஸு, பேக்கிங் மெட்டீரியலு, டேப்பு, ப்ளஸ் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு அந்த ரேட்டு நம்ம சொல்கிறோம். அப்படின்றப்ப நீங்கள் வந்து அசால்ட்டாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து இங்கேருந்து எங்கள் பக்கத்து கடையிலவே 100 ரூபா தான் 150 ரூபா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது பக்கத்தில் போனால் எல்லாமே 100 ரூபா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் வாங்குறீங்க. டைரெக்டாக நம்ம பக்கத்தில் வாங்குறதுக்கும் ஆன்லைன்றப்ப நீங்கள் உங்களோட ஸ்லேட் பென்சிலை மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்லேட் பென்சில் மட்டும் நீங்கள் டைரெக்டாக நான் கையில் வச்சுருக்கேன், நீங்கள் டைரெக்டாக வாங்கினா நானும் அதே ரேட்டுக்கு தான் செல் பண்ணுவேன். நீங்கள் வந்து அதே ரேட்டுக்கு ஆன்லைன்லேயே வாங்கினா கண்டிப்பாக எங்கே போனாலும் கிடைக்காது. குவாலிட்டியுமே நல்லா இருக்காது. ஸ்லேட் பென்சில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் மீஷோ அந்த மாதிரி ஆப்பில் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாங்கும்பொழுது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் சார்ஜ் இருக்குது,
டேப் இருக்குது, பேக்கிங் மெட்டீரியல், பாக்ஸு, அப்புறம் கொரியர் சார்ஜஸ்ஸு, இதோட ஸ்லேட் பென்சிலோட சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு அவ்வளோ ரேட்டு சொல்கிறோம். அதுவும் ரொம்ப ஹையாலாம் சொல்லல, ஓரளவு தான் சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கே சில பேர் வந்து கமெண்ட்டில் என்ன இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, இங்கே நான் பக்கத்தில் வாங்கினா எனக்கு இவ்வளோ தான், ரூ. 100க்கு தான் கொடுக்குறாங்க. பக்கத்தில் வாங்கினா ஒரு பாக்ஸ் ரூ. 10 தான். பக்கத்தில் வாங்கினா ஒரு பாக்ஸ் ரூ. 10 தான் தருவாங்க. ஏன்னா நம்ம போய் வாங்குகிறோம். நீங்கள் டைரெக்டாக போய் காசை கொடுத்து வாங்கும்போது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் வாங்கும்போது கொரியர் சார்ஜஸ் நம்ம பே பண்ணி தான் ஆக முடியும். கொரியர் சார்ஜஸ் இருக்குது. பேக் பண்ணி சேஃப்டியாக பேக் பண்ணி வரணும். அதுக்கு நம்ம பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். பாக்ஸ் வந்து நான் வெறும் இந்த பெட்டி 1/2 கேஜினா நம்ம அந்த ஸ்லேட் பென்சில் பாக்ஸ்லேயே நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். 1 கேஜின்றப்ப அதுக்கு சேஃப்டியாக பேக் பண்ணி நான் அந்த பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ். ஸோ எல்லாமே கணக்கு இன்க்ளூடடில் தான் இந்த சார்ஜஸ்லாம் வரும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அஃபோர்டபுள் இருக்குன்னா வாங்கலாம். எதுவுமே கம்பல்ஷன் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஓகே, உங்களால் அது வாங்க முடியும்னா வாங்குங்க. இல்லை எனக்கு பக்கத்தில் வாங்கினா பக்கத்தில் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து ஏன் இவ்வளோ சார்ஜஸ், எனக்கு ரூ. 100 தான் பக்கத்தில், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. ரூ. 100 பக்கத்துலனா பக்கத்தில் அங்கே கொரியர் சார்ஜஸ் இல்லை, நீங்கள் போய் வாங்குறீங்க. இது டேரெக்டாக உங்கள் கையை தேடி வரும்போது அது வந்து ரேட்டு வந்து முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா மட்டும் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இதுதான் என்னோட இது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.